சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வளாகத்தில் பைக், கார் டாக்ஸி, ரயில் பயணிகளின் கார்களுக்கு எலக்ட்ரிக்கல் சார்ஜிங் பாயிண்ட் இயந்திரம் வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரஃபிக் வழங்க கேட்கலாம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வளாகத்தில் தற்போது இருந்து வருகிறோம். இந்த வளாகத்திற்கு உள்ளேயே இருக்கக்கூடிய பயன்பாட்டிற்கு புதிதாக போடப்பட்டுள்ள எலக்ட்ரானிக் இருக்கக்கூடிய இங்கு சார்ஜிங் பாயிண்ட் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர் மூலியமாக இந்த சார்ஜிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய கருவிகள் இங்கு பொருத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய இந்த இடங்களில் மட்டும் பைக்குகள் மற்றும் இருக்கக்கூடிய கார்கள் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய ஓலா, ஊபர் ஆகியவற்றில் வரக்கூடிய வாடிக்கையாளர்களை இறக்கிவிடும் நிலையில் ஆங்காங்கே அதிகமாக கூட்டம் நெரிசலாக இருக்கக்கூடிய நிலையில் இங்கே எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இருக்கக்கூடிய போதிய வசதிகளோடு இங்கே போடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய பைக்குகள் மற்றும் கார்களுக்காகவே பிரத்யேகமாக இந்த கருவிகள் இங்கே வைக்கப்பட்டுள்ளதால் அனைவருக்கும் இங்கு வரக்கூடிய ரயில் பயணிகளுக்கும் இங்கே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய வைஃபை ஃப்ரீயாக இங்கே போடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய ஸ்கேனிங் மூலியமாக நிமிடங்கள் இங்கு பொறுக்கப்பட்டுள்ளது. 15 நிமிடம், 30 நிமிடம், 45 நிமிடம், 1 நிமிடம் என்கிற வகையில் சார்ஜிங் பாயிண்ட் எந்த அளவிற்கு தேவைப்படுகிறதோ அந்த அளவிற்கு கார்களுக்கும் பைக்குகளுக்கும் இங்கே போடக்கூடிய வசதிகள் இங்கே போடப்பட்டுள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி கூடிய விரைவில் இது திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் ரஃபிக்.